வெல்கம் டு திஸ் கிச்சன். இது இசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா மீனோட முட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம். இதை செனன்னு கூட சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக கிடைக்காது. நேற்று அப்பா ஊர்லேருந்து வரக்குள்ளே மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மீனில் கொஞ்சமாக இந்த முட்டை இருந்துச்சு. அதை வச்சு நான் இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு பாருங்கள், நான் கொஞ்சமாக அந்த செனையை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருந்துச்சு. அது நான் கட் பண்ணக்குள்ளே 2ஆக கட் பண்ணிட்டேன். அதனால் 2 பீஸாக தெரியுது. இது பரலா மீனில் இருந்த செனை. இந்த மீனோட செனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செனையை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி தட்டை வச்சுட்டு அந்த இட்லி தட்டுக்கு மேலே நம்ம செனை வச்சுருக்கீங்களா அந்த தட்டை வச்சுட்டு கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்குங்க. புழிஞ்சு விட்டுது மேலே கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன். இந்த செனைக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தேன். பாருங்கள், அதில் இருக்கிற வேர்வை தண்ணி பட்டே ஆவி தண்ணி பட்டே தண்ணியே நம்ம சேர்க்கலை. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த சனி எடுத்து வெளியே வச்சிடலாம். வேணால் நல்லா வந்திருக்கு. இந்த தண்ணியோடு தான் இப்போ கிரேவியில் நம்ம சேர்ப்போம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த பேனில் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணால் போல் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% வதங்கினா போதும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணால் போல் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் 2ஆக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணால் போல் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு தான் இதை ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதே போல் மசாலா ஐட்டம் சேர்க்கக்குள்ளே அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கக்குள்ளே தான் சமமான அளவு வறுபடும். அதுக்காக தான். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச செனையை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிக்கிறேன். அதில் கொஞ்சமாக முட்டை இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க செனை, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ செனைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிடக்குள்ள. அதனால் அதுக்கேற்ற போல் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா நல்லா செனை மசாலாவோடு சேர்ந்து வரணும். அதனால் சுண்டுறதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை. செனையை நான் 2ஆக கட் பண்ணாப்புல விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த குட்டி பீஸாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம செனையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கக்குள்ளேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக தெரியும். இப்போ நான் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் உப்பு சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும். இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே இருக்கட்டும். மசாலாவில் செனைக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட செனை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மிளகை இடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தூணா போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
நிஜமாக சொல்ல டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மீன் முட்டை கிரேவி, செனை கிரேவி எப்படி வேணா சொல்லலாம், டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. செனை எப்போதுமே கிடைக்காது, கிடைக்கக்குள்ளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதில் பிளேட்டிங்க்காக செனை அதிகமாக வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். நம்ம ரெடி பண்ண சனியை கொஞ்சமாக எடுத்து வச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சுட சுட சப்பாத்தி நல்லா சூடாக இருக்குது, சனியும் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக போட்டுட்டு அதனால தான் கொஞ்சம் நிறையவே எடுத்தேன். கொஞ்சமாக அந்த செனை கிரேவி எடுத்து ஒரு வாய் சாப்பிடக்குள்ள நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட முட்டைக்குன்னு தனியாக ஒரு வாசனை இருக்கும். நல்லா சூடாக இருக்குது, என்னால் எடுக்கவே முடியல, கை பொறுக்கலை. இந்த முட்டையோட ஒரு வாய் வைக்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.